இன்று நீங்கள் வாசிக்கும் வேதாகமத்தின் 80% ஒரு மனிதன் உயிரோடு எரிக்கப்பட்டதின் பலன் என்று தெரியுமா? 1524 வில்லியம் டிண்டேல் ஒரு ஆபத்தான கனவு கண்டார். ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தேவனுடைய வார்த்தையை தங்கள் மொழியில் வாசிக்க வேண்டும் என்ற கனவு. ஆனால் அந்த காலத்தில் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது மரண தண்டனைக்கு உரியது. அதனால் அவர் நாடு கடத்தப்பட்டார். தன் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய நிலை வந்தது. ஜெர்மனியில் மறைவாக அச்சகங்களுடன் சேர்ந்து வேலை செய்தார். ஆங்கில வேதாகமத்தை ரகசியமாக உருவாக்கினார். அந்த வேதாகமங்கள் தானிய மூட்டைகளுக்குள் மறைத்து இங்கிலாந்துக்குள் கடத்தப்பட்டன. இந்த தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் ஆவலான இதயங்களில் தீ போல பரவின. ஆனால் துரோகம் வந்தது. அவர் நம்பிய ஒருவன் பணத்திற்காக அவரை ஒப்படைத்தான். குளிர்ந்த இருண்ட சிறையில் மாதங்கள் கழித்தார். இறுதியில் அவர் விசாரணைக்கு நிறுத்தப்பட்டார். 1536 அக்டோபர் 6 நெருப்பு அவரை சூழ்ந்தபோது அவர் கடைசி ஜெபம், கர்த்தாவே, இங்கிலாந்து ராஜாவின் கண்களை திறந்தருளும். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் அளித்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா ஆங்கில வேதாகமத்தை அனுமதித்தார். பின்னர் கிங் ஜேம்ஸ் வேதாகமம் வெளியான போது அதில் 80% வில்லியம் டிண்டேல் மொழிபெயர்ப்பிலிருந்து வந்தது. இன்று நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதன் தன் உயிரையே அர்ப்பணித்த வார்த்தைகளை வாசிக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை அறிய அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் காமெண்ட்ல ஆமேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இயேசுவின் செய்திகளை மேலும் கேட்க இயேசுவை சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.